ரொட்டேரியன் சண்முகசுந்தரம், ஜேஎம்எஸ் அகாடமியோட ஃபவுண்டர், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்கூலோடைய கரஸ்பாண்டண்ட், பிரசிடெண்ட், ரோட்டரி கிளப் திருநெல்வேலி டவுன், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நம்ம டுடே சூப்பர் டேயாக மாறதுக்கு ஒரு பார்ட் 1 வீடியோ ஒன்று பார்த்தோம். இது பார்ட் 2 வீடியோ. அதாவது அதில் ஒரு 4 பாயிண்ட் பார்த்துருந்தோம். இது ஒரு 5வது பாயிண்ட் என்னதுன்னா, யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லவன், நான் இப்படித்தான் செஞ்சேன், சரியாக செஞ்சேன், எது சொன்னாலும் அவங்க நம்ப போகிறதில்ல. உங்களுக்கு சரின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் போய்கிட்டே இருங்க, நல்லது செஞ்சு போய்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நேரம் ஒன்று ஒதுக்கிக்கிங்க. உங்கள் சந்தோஷத்துக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க. அது ஜிம்மாக இருக்கலாம், வாக்கிங்காக இருக்கலாம், கிளாஸ் எடுக்கிறதா இருக்கலாம், ஏன் சமைக்கிறதா இருக்கலாம், நல்ல சாப்பிட்றதா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நேரம் ஒரு நாளில் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கணும். அடுத்தது சுயம்ங்கிறது என்னதுன்னா, அந்த விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம். அதனால் யூஸ் இல்லையோ அதெல்லாம் தெரியாது. சிலவங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறது ஒரு சுயம், சிலவங்களை ஜிம்மில் விளையாடுறது ஒரு சுயம், கிளாஸ் எடுக்கிறது ஒரு சுயம், அடுத்தது மிருதங்கம் வாசிக்கிறது ஒரு சுயம். அதனால் உங்கள் சுயத்தை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்குங்க. உங்கள் சுயத்தை கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை கொண்டாடுங்க. அடுத்தது சரணாகதிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரணாகதி நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய ப்ளஸ்ஸு, நம்மளுடைய மைனஸு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. உற்ற நண்பன் இருந்தால் சொல்லலாம், நல்ல ஒய்ஃப் இருந்தால் சொல்லலாம், நல்ல ஹஸ்பண்ட் இருந்தால் சொல்லலாம். இல்லைன்னா நமக்கு கடவுள் தான். கடவுள்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் இந்த மாதிரி சால்வ் பண்ண போகிறேன், நீ எனக்கு கூடவே நின்றுக்கோ, என் பக்கத்துலேயே இருந்து என்னை நீ பார்த்துக்கோ, என் பிரச்சனையை பூரா எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, எராடிகேட் பண்ணிடு, ஒழிச்சிரு, எனக்கு கூடவே இரு, எனக்கு நல்ல வழி காட்டு, எது சரி எது தப்புங்கிறது வழிகாட்டு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நம்ம அப்படி ஃபுல்லாக சரணாகதி ஆயிட்டோம்னா நம்ம பிரச்சனை ஃபுல்லாக சால்வ் ஆகும். நமக்கு வெற்றி அடையிறதுக்கும் இந்த சரணாகதி ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். அடுத்தது ஓகே, தேங்க்யூ வெரி மச்.